ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்முக்கான இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு யூனிட் எதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சீ டர்ட்டில், த crocodile, த ஃப்ரெண்ட்ஷிப். இது ஃபுல்லாகவே ரெப்டைல் ஃபேமிலிஸ். இந்த ரெப்டைல் ஃபுல்லாகவே ரெப்டைல் பற்றி தான் ஃபுல்லாக படிப்போம். இந்த ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக டாப்பிக்குமே. எக்ஸ்ட்ரா கிராமர் பார்ட் என்னென்னா சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட். ஓகேவா, இதை படிக்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் யூனிட் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் யூனிட் சீ டர்ட்டில். இந்த சீ டர்ட்டில் அப்படின்றதுனா கடல் ஆமை. நார்மலாக ஒரு டார்டாய்ஸுக்கும் டர்ட்டில்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா, பார்ப்போம் வாங்க. சீ டர்ட்டில். Most of us have seen a tortoise in a zoo or reptile park. Most of the tortoise எங்கே பார்த்துருப்போம்னா நம்ம ஜூலியோ ரெப்டைல் பார்க்லேயோ பார்த்துருப்போம். However, not many would have seen its marine relative. Marine means sea. கடல் வாயின் உயிரினங்கள் ரிலேட்டிவான ஒரு பிளேஸ், ஒரு உயிரத்தை என்ன பேருனா சீ டர்ட்டில் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் these reptiles spent almost their entire life in the sea. Entire life லாங் ஃபுல்லாக எங்கே இருப்பாங்கன்னா சீல் தான் இருக்கும் இந்த சீ டர்ட்டில். ஓகேவா, there are 7 species of marine or sea turtles in the world. வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்போ டோட்டலாக 7 டைப்ஸ் இருக்குது. அதில் 5 டைப்ஸ் இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் them 5 are found in India's coastal waters. இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 வகை சீ டர்ட்டில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஆலிவ் ரிட்லே, ஆக்ஸ்பில், த கிரீன் சீ டர்ட்டில், த லாகர்ஹெட், த லெடர் பேக். இந்த 5 தான் இந்தியாவில் இருக்கக்கூடியது. கம்பேர் டு மோஸ்ட் tortoises, sea turtles are huge. Next, even the smallest species அப்படின்னா kinds. ஸ்பைசியஸ் அப்படின்றனா கைண்ட்ஸ். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சீ டர்ட்டில்ஸில் த ஆலிவ் ரிட்லே இஸ் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் த ஸ்பைசியஸ். இதில் சிறியது எது பார்த்தீங்கன்னா ஆலிவ் ரிட்லி. அதோட வெயிட் up to 35 kg when fully grown. The largest of them all, அதை விட மிகப்பெரியது எது கேட்டிங்கன்னா the leather back is a grows to a length of 2.2 meter. 2.2 meter length, 700 kg weight. புரியுதா? நெக்ஸ்ட், sea turtles live there entirely in the ocean. சீட்டில் எப்பவுமே ஓஷன் சி இந்த மாதிரி சைடு தான் இருக்குமே. பட் தே ஸ்டில் ஹாவ் எ கனெக்ஷன் வித் லேண்ட். அதை லேண்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. என்னன்னா தே மஸ்ட் கம் அஷோர் டு லே எக்ஸ். முட்டையிடத்துக்காக லேண்டுக்கு வரும். டுடே 4 ஆஃப் sea turtle species mentioned above have becomes extremely rare in India. அதில் 5 டைப்ஸ் இந்தியாவில் சொன்னப்பட்ட அதில் 4 டைப்ஸ் ரேர் இந்தியாவில். மீதி 1 அப்படின்றது ஒடிஷா சைடில் பார்க்கலாம். 1 என்னென்னா த ஆலிவ் ரிட்லி. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். த ஆலிவ் ரிட்லேஸ் however are still commonly seen nesting on sandy beaches all along our coast. இந்தியாவில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரே ஒரு சீட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா த ஆலிவ் ரிட்லி. ஓகேவா, நெக்ஸ்ட்,
ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்பாங்க. இதை 6th standard ஃபாலோவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா பார்த்துக்குங்க. இது டிஎன்டெட்டு யூஸ் ஆகும். Turtles are different from tortoise. Yes, correct தான். Turtles are sea animals. Correct. There are 7 kinds of sea turtles in the world. Is correct. Sea turtles are very small. Is wrong. ஏன்னா sea turtles huge. மிக பெரியது. அப்போ இது wrong. Turtles come ashore to lay eggs. Correct தான். Turtles come to rest in land. தப்பு இப்போ சொன்னேன். லே எக்ஸ் ஒட்டேட்டுக்காரா ஒரு தவிர ரெஸ்ட் எடுத்துக்கு வரல. அப்போ ராங். Hollywood ரிட்லேஸ் ஆர் ஒன்லி சீ turtles seen on Indian shows. ஆக்சுவலாக இதோட 2 டைப்ஸாக சொல்லலாம். கரெக்டாக ராங். என்ன லாஸ்ட்டில் பார்த்தோம். அந்த 5 sea turtles இந்தியாவில் இருக்குது. பட் அது ரேராக 4 seater ரேரு. ஒன்றே தான் இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இது ட்ரூ தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாமா? ஓகே, இது ஸ்பைசியஸ் மெரினா ஃபவுண்ட் இன் சி. ஸ்பைசியஸ்னா குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வித் காமன் ஃபீச்சர். காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர் வச்சு குரூப் பண்ணியிருப்பாங்க. இதை கைன்ஸ்னு சொல்லலாம். இல்லை வகைகள். நெக்ஸ்ட் கோஸ்டல்னா லேண்ட் பை த எட்ஜ் ஆஃப் த சி. நம்ம பீச் சைடு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இது கோஸ்டல் ஏரியா சொல்கிறாங்க. ஓகேவா? கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பிளேசஸ். நெக்ஸ்ட் இந்த டூ இனோவிலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. த மோஸ்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆலிவ் ரிட்லேஸ் கம் அஷோர் அலோன் டு லே தேர் எக்ஸ். ஆலிவ் ரிட்ல்ஸ் வந்து முட்டையிட்டதாக லேண்டுக்கு வருது. ஹவெவர் ஒடிஷா இஸ் த ஒன் ஆஃப் த ஒன்லி 3 places இன் த வேர்ல்டு. வேர்ல்டு லெவலில் பார்த்து ஒடிஷாவில் தான் அதிகமாக ஆலிவ் ரிட்ல்ஸ் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு என்னென்னா மாஸ் நெஸ்டிங் சொல்லுவாங்க, இல்லை ஹரிபேடான்னு சொல்லுவாங்க. என்ன பிளேஸ்? மாஸ் நெஸ்டிங், ஹரிபேடா, இந்த 2 பிளேஸு இந்த நேமில் சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் 2. Between the months of January and March, female olive ridleys come ashore at night to lay their eggs. முட்டையிடத்துக்காக ஆலிவ் ரிட்ல்ஸ் வந்து ஜனவரி மற்றும் மார்ச் மந்த்து வரும். இது ஒரு டைம் டிஎன்டெட்டில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நைட் டைமில் தான் வரும். This is quite a problem for them as a turtle friend flippers. Flippersனா துடுப்புகள். ஃப்ளிப்பர்ஸ்னா துடுப்புகள் சொல்லுவாங்க. கடலாமை துடுப்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது. Turtles found a flippers enable it to swim gracefully. அந்த டர்ட்டில்ஸ் வந்து அந்த நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்விம் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளிப்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எஃபர்ட்லெஸ்லி ஆர் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட். அது கடலில் வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பட் லேண்டில் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ த டர்ட்டில் ஹேஸ் ஹால் இட்செல்ஃப் லேபர்ஸ்லி ஆன் டு த பீச். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அது வந்து துடுப்புகள் மூலமாக மூவ் ஆகுது. Then it chosen a spot well away from the high tide line. உயரமான பகுதியில் சூஸ் பண்ண அந்த ஸ்பாட்டை. scoops out a nest cavity. கேவிட்டினா இந்த பள்ளம். இந்த பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இருந்து பாருங்கள். இந்த கேவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 45 சென்டிமீட்டர் டீப் இருக்கும். இதை டீப் வந்து 45 சென்டிமீட்டர் ஆழமாக இருக்கும். ஸோ இந்த இதில் எத்தனை எக்கு யூஸ் போடும் பார்த்தீங்கன்னா 100 எக். ஸோ விச் இட் லேஸ் அபவுட் 100 எக்ஸ். இந்த இதில் எத்தனை எக்கு 100 எக்ஸ் வந்து யூஸ் லேட் பண்ணும். ஓகேவா? ஈச் ஆஃப் எக் இந்த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் எ டேபிள் டென்னிஸ் பால். ஒவ்வொரு எக்குமே டேபிள் டென்னிஸ் பால். ஒவ்வொரு எக்குமே எந்த ஷேப் இருக்குன்னா டேபிள் டென்னிஸ் பால் அந்த ஷேப்பில் இருக்கும். டென்னிஸ் பால் பார்த்துருக்கீங்களா? டேபிள் டென்னிஸ் பால் அந்த ஷேப்பில் 100 எக்ஸ் இருக்கும். அந்த இதில் சைஸ் டேபிள் டென்னிஸ் பால் இருக்கும். ஒன்ஸ் ஆல் ஆஃப் த எக்ஸ் are laid, the turtle fills in the cavity, then it camouflages the nest by tossing sand on the using its flippers. முட்டையெல்லாம் முட்டையிட்ட லைட் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா சேண்டு மணல் லெவல்லாம் அந்த கேமோஃப்ளாக்ஸ் துடுப்புகளை வச்சு என்ன பண்ணும், ஃப்ளிப்பர்ஸ் வச்சு கேமோஃப்ளாக் மறைக்கும்.
கேமரா மறைக்கிறது. ஓகேவா? சேண்டில் தள்ளி தள்ளி மறைக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் டர்ன் இட் ரிட்டர்ன் டு த sea. அதுக்கப்புறமா சீக்கு ரிட்டர்ன் ஆகி போயிடும். த எக்ஸ் ஆர் லெஃப்ட் இன்டு இன்குபேட் அண்டர் த வார்ம்த் ஆஃப் த சன். அந்த எக்ஸ் வந்து சன்லைட் மூலமாக வார்ம் அப் ஆகும், அடைக்காக்கக்கூடிய இதுவாக இருக்கும். In the many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. நிறைய பிளேசஸ் வந்து உலகத்தில் எல்லா பிளேஸ்லையுமே அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாமே ட்ராக் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த டர்ட்டிலுடைய நெஸ்ட்டு ட்ராக் பண்ணுறாங்க. They collect the eggs for eating. எதுக்காக? அந்த எக்ஸை வந்து சாப்பிட்றதுக்கு. Jackals, domestic dog and pigs to dig up and eat the eggs of following the scent left of the turtle. அந்த கடலாமை போகக்கூடிய அந்த கால் தடங்களை ஃபுட் பிரிண்ட்ஸை வச்சு அந்த முட்டைகளை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. So those eggs that escape such a people predators hatch 45 to 60 days later. The hatchlings hatchlingனா கடல் ஆமையுடைய குட்டிகள் குஞ்சு. அந்த hatchling உடைய ஓப்பன் த லேடரி எக்ஷெல், அந்த மூக்கு பகுதி அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஓகேவா? அந்த பிளேடு போல் ஷார்ப்பாக இருக்கும். அந்த எக்ஸலை வச்சு யூஸ் பண்ணி தான் அந்த முட்டையோட உடைக்கும். ஓகேவா? அதை பார்க்குறது இட்ஸ் லைக் அந்த இது பார்க்கறதுக்கு இட்ஸ் லைக் ஆஸ் எ ரேசர் பிளேட் போல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்னவுட்னா நோஸ். ஓகேவா? த மோஸ்ட் ஆஃப் எக்ஸ் hatched the hatchling push themselves upwards emerge the surface of the beach. எஸ்கேப் ஆன சம் ஆஃப் எக்ஸ் வந்து இதோட ரீச் ஆகும் சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு glossary part. ஃப்ளிப்பர்ஸ்னா ப்ரோட் ஃப்ளாட் ஃபிலிம்ஸ் யூஸ் ஃபார் ஸ்விம். நம்ம துடுப்புகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது. ஹவுல்னா ஃபுல் வித் ஃபோர்ஸா. லேபர்ஸ்னா கிரேட் எஃபர்ட். கேவிட்டினா ஹாலோ ஸ்பேஸ் பள்ளம். கேமோஃப்ளாக்ஸ்னா ஹைட் மறைச்சி வைக்கிறது. இன்குபேட்னா அடைக்காக்கிறது. ப்ரெடேட்டர்ஸ்னா மற்ற உயிரினங்களை சாப்பிட்றதுக்கு கொலை செய்கிறாங்களோ அது. ஸ்லாஷ்னா கட்டு. ஸ்னவுட்னா நோஸ் பாயிண்ட். எமர்ஜ்னா கம் அவுட் வெளில வர்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபீமேல் ஆலிவல்ஸ் கம் அஷோர் தட் லைட் அட் லேக்ஸ். முட்டையில் நைட் டைம் தான் வரும்னு சொன்னேன், அப்போ கரெக்ட். த எக்ஸ் ஆஃப் அண்ட் ஆலிவ் லே ஆர் த ஷேப் அண்ட் சைஸை கிரிக்கெட் பால் சொல்கிறாங்க, தப்புனா அது டேபிள் டென்னிஸ் பால் ஷேப், அப்போ ராங். ரிட்லே கம் டு லே தர் எக்ஸ் இன் த மந்த் ஆஃப் ஜனவரி. ஜனவரி மட்டும் இல்லை, மார்ச்சும். ஸோ இது ராங். The turtles or the flippers make hollow eared nest. Turtles வந்து flippers யூஸ் பண்ணி அந்த ரெஸ்ட்டை வந்து பெரிய பல்லாம மாட்டாங்கன்னா கரெக்ட் தான். The hatchlings, the tiny egg to come out for the eggs. அந்த hatchlings வந்து எதை யூஸ் பண்ணி டைனி எக் டு கம் அவுட் எக்கை விட வெளில வருது அப்படின்னு கரெக்டானா கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 3. இதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு பார்த்தோன்னா எதுவும் அது எப்படியெல்லாம் சர்வ் ஆகும் அப்படின்றத ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மெனி ஆஃப் த tiny hatchlings வெயிட் லெஸ் than 20 grams. ஓகேமா? 20 கிராம் இது வரத்துக்கு முன்னாலேயே ரீச் ஆகாது. ஸோ ப்ரே இந்த இடத்துல இந்த பிஆர் இஒய் ப்ரே அப்படின்றது என்ன மீனிங்னா ஃபுட். புரிஞ்சுதா? ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம அப்படியே படிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு the dash is a biological relative of the tortoise or sea turtle. The Indian coastal waters we can see a species of sea turtle. Sea turtle come to the shore to எதுக்காக கடலுக்கு வருது அப்படின்னா லே எக்ஸ். It's a problem for sea turtles to come. Next, it's a problem for sea turtles to come ashore because எதுக்காகனா ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா to find difficult to walk on the sand. The turtles flippers help to எதுக்காக ஹெல்ப் பண்ணுது? ஸ்விம் பண்ணுறதுக்கு யூஸாக டிக்கே நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸாக. ஸோ ஏ இஸ் எ கரெக்டாக.
Seated camouflage is nest tossing sand on it a incubate son of okay. Next இது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுக்கு பேர் என்ன, ஓமோஃபோன்ஸ் சொல்லுவாங்க. ஓமோனா சேம், ஃபோன்னா சவுண்ட். இப்போ சேம் சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங் இருந்தால் ஓமோஃபோன்ஸ் நம்ம சொல்லுவோம். பார்ப்போம் ஆன்சர். டைனி ஆஸ்லிங்ஸ் ஃபில் தேர்ஸ் டூ மெனி ப்ரெடேட்டர்ஸ். எப்படா பண்ணோம் ஃப்ரீ. இப்போதான் இங்கே இடத்துல ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, பிஆர்யூ. இன்னொன்று இதில் சொல்ல மாட்டேன். இந்த ஷேகர் தட்டாரி பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா டிஎன் டெட்டில் கேட்கப்பட்ட வினா. ஷேகர் தட்டாரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங். இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஸோ ஒரு பார்த்துக்குங்க. ஆன்சர் பார்ப்போம். Prey is a correct. Sea turtles live that dash life in the sea. Sea turtles life ஃபுல்லாக சீல் தான் இருக்குது. ஸோ WHOLE ஓல். இந்த ஓல்னா பள்ளம், இது முழுமையாக. The turtles come ashore during the night time. இந்த நைட்டுக்கு என்ன மீனிங்னா சோல்ஜர். The predators follow the scent of the turtles to eat the eggs. எந்த சென்ட் வரும் அது கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரே, ஓல், நைட், சென்ட். The female turtles lay eggs and go back to the sea. ஓகேவா, இதெல்லாம் நீங்களே நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான இந்த டோன்ட் சே நோட். இது டிஎன் டெட் ரொம்ப முக்கியமானது. ஸ்பாட் த எரருக்கு கண்டிப்பாக இதை கொஷின்ஸ் வரும். சாரி, ஸ்பாட் த எரருக்கு இது கண்டிப்பாக இந்த கொஷின் வரும், பார்த்துங்க. பார்ப்போம். I cannot see much stars in the sky. I cannot see much stars in the sky. இல்லை ஸ்பாட் எரர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மச். என்ன ரீசன் மச் ஏன் வரக்கூடாதுன்னா, மச் இஸ் யூஸ் டு அன்கவுண்டபிள் நவுன். மச் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஸ்டார்ஸ் நீங்கள் கேட்கலாம், சார் இங்கே ஸ்டார்ஸ் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன்னு கேட்கலாம். பட் இந்த இடத்துல கண்ணால் பார்க்கக்கூடியது, அதாவது ஸ்டார்ஸை பார்க்க முடியாது வானத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ஸ், இங்கே ஸ்டாரில் ஸ்டார்ஸ், அது 1 2 3 கவுண்ட் பண்ண முடியும். அப்போ இது ஒரு ப்ளூரல் நவுனை தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளூரல் நவுனாக வரனால இது கவுண்டபிள் வரும். அப்போ மெனி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். மெனி ஏன் யூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு ப்ளூரல் நவுன், கவுண்டபிள் ப்ளூரல் நவுன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு I have little friends. I have little friends. லிட்டில் அப்படின்றது எரர். பிகாஸ் லிட்டில் அப்படின்றது அன்கவுண்டபிள் நவுன் வர்றது. ஃபியூ அப்படின்றத யூஸ் பண்ணும். எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க. அப்போது இந்த ஃபியூ அப்படின்ற வேர்ட் கவுண்டபிள் நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதா? எவரி டெஸ்ட் கண்டைன்ஸ் 20 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 20 டெஸ்ட் அப்படின்ற மீனிங்கில் வரக்கூடிய மாதிரி எவரி அப்படின்ற ஒவ்வொருனும். எவரி அப்படின்றது இந்த இடத்துல எவரி அப்படின்ற குரூப் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளில் சொல்லும்போது எவரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஈச் அப்படின்ற ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 20 மார்க்கு. அப்போ ஈச் அப்படின்ற யூஸ் பண்ணுவோம். புரியுதா? நெக்ஸ்ட், இஸ் தேர் எனி லேமினேட் லெஃப்ட். இஸ் தேர் எனி அப்படின்றது வரக்கூடாது. பிகாஸ் சம்டா வரணும். ஏன்னா இந்த இடத்துல எனி அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரியும் அது ஒரு நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல பாசிட்டிவாக கேட்குறதுனால இங்கே சம் யூஸ் பண்ணுறாங்க.
புரியுதா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்றது சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. சப்ஜெக்ட் அப்படின்றது டோயர் ஆஃப் ஆக்ஷன். சப்ஜெக்ட் அப்படின்றது யாருன்னா அந்த ஒர்க்கை யார் செய்கிறாங்களோ, டோயர் ஆஃப் ஆக்ஷன், அவங்க தான் சப்ஜெக்ட். ரெமினிங் பார்ட் இருக்கக்கூடிய வர்பு, ஆப்ஜெக்ட்டு, அட்ஜெக்டிவ் எல்லாமே, காம்ப்ளிமெண்ட் எல்லாமே ப்ரெடிகேட்டில் வரும். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ரொம்ப ரொம்ப ஈஸி. கொடுத்துருவாங்க பார்ப்போம். The subject of the sentence is always a noun or a word, words that can take the place of a noun. சப்ஜெக்ட் அப்படின்றது சென்டென்ஸில் ஒரு நவுனாக இருக்கும். அதை தவிர அந்த நவுன் வந்து அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணுற மாதிரி, ஐ மீன் இந்த வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்களோட சப்ஜெக்ட். இந்த இடத்துல ப்ரெடிகேட் வந்து சென்டென்ஸ் இன்க்ளூட் அ வர்ப் அண்ட் அ சப்ஜெக்ட் இஃப் தேர் இட் ஒன். ப்ரெடிகேட் அப்படின்றது சப்ஜெக்டை தவிர்த்து ரெமினிங் பார்ட் இது எல்லாமே ப்ரெடிகேட். புரியுதா? இங்கே விட்டுருவாங்க பாருங்கள். த பேட்ஸ்மேன் இட்ஸ் த பால். புரியிட்டு அறிகிறேன். த பேட்ஸ்மேன் இட்ஸ் த பால். இல்லை, த பேட்ஸ்மேன் அப்படின்றது சப்ஜெக்ட், இப்போ இட்ஸ் த பால் அப்படின்றது ப்ரெடிகேட். ஓகேவா? த பேட்ஸ்மேன் அப்படின்ற வேலை, அந்த பாலை ஹிட் பண்ண அடிச்சது யார்? பேட்ஸ்மேன். அவன் ஒர்க்கு யார் செய்கிறாங்க? த பேட்ஸ்மேன் தான் செய்கிறாங்க அந்த ஆக்ஷன். அப்போது இவங்க தான் சப்ஜெக்ட். புரியுதா? We are going to the zoo. We are going to the zoo. இந்த இடத்துல சப்ஜெக்ட் எது? வி, நாங்கள். நாங்கள் ஜூக்கு சென்று கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த ஆர் கோயிங் அப்படின்றது வர்பு. எங்கே போகிறோன்னா த ஜூ. அப்போது அட்வர்பிட்டிவ், ஏவிஏ பேட்டர்ன். புரியுதா? ராஜு ஆஸ் டு ரெஸ்ட். ராஜு அப்படின்ற சப்ஜெக்ட், ஆஸ் டு த ரெஸ்ட் அப்படின்றது ப்ரெடிகேட். அதே போல் தான் ஒவ்வொரு இதுவும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த க்ரொக்கடைல். க்ரொக்கடைல் அப்படின்றது ஒரு பாயம். இந்த பாயம் வந்து பார்த்தீங்கன்னா லூயிஸ் கேரோல் அப்படின்றவர் ரைட் பண்ணியிருப்பார். இந்த க்ரொக்கடைல் எந்த ரிவரில் இருக்குன்னா நைல் ரிவரில் இருக்கக்கூடிய க்ரொக்கடைலை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? Lewis Carroll was an English writer. His famous book is Alice in Wonderland. இந்த அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் இஸ் ஒரு ஃபேமஸான புக்கு. இந்த புக்கை ரைட் பண்ண லூயிஸ் கேரோல். அலைஸ் இன் ஒண்டர்லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஐ மீன் ஒரு நாவல். அது பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் நீங்கள் இதை படிப்பீங்க. அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் டாப்பிக்கை படிப்பீங்க. ஓகேவா? இதை பார்ப்போம். ஹவு டாட் த லிட்டில் crocodile. இந்த இடத்துல டாட் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, இட்ஸ் அ ஓல்டன் இங்கிலீஷ் வேர்ட். இது ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட். இப்போ நம்ம டஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த வேர்டுக்கான ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட், டஸ்ஸுக்கான ஓல்டு இங்கிலீஷ் வேர்ட். ஓகேவா? டஸ் தான் அந்த டைமில் டாட் இப்படி வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஹவு டஸ் த லிட்டில் crocodile. எப்படி இருக்கு அந்த லிட்டில் crocodileனா, இம்ப்ரூவ் இஸ் ஷைனிங் டைல். அந்த பளபளப்பான அந்த டைலில் வந்து பளபளப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல். நைல் ரிவரில் அந்த தனி தொளிக்கிறப்போ அந்த வால்பகுதி எப்படி இருக்குன்னா, ஆன் எவரி கோல்டன் ஸ்கேல், தங்க நிறத்தில் மினுமினுக்கிற அந்த வால் பகுதி. How cheerful it seems to grin, how neatly spreads its claws. claws நகங்கள். நகங்கள் அவ்வளோ பளபளப்பாக சீவிட்டு இருக்குது. அண்ட் வெல்கம் த லிட்டில் ஃபிஷஸ் இன் வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஜென்ட்லி ஸ்மைல் ஜாஸ் அப்படின்னா பற்கள், டீத். க்ளவுஸ்னா நெயில்ஸ். இந்த வேர்ட்லாம் பார்த்துக்குங்க. ஓகேவா? அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அடிக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற கான்செப்டில் இந்த போயமாக எழுதியிருப்பாங்க. ஓகேவா?
டாட்னா டஸ்ஸுடைய ஓல்டன் இங்கிலீஷ் வேர்ட். இம்ப்ரூவ்டாக முன்ன வரைக்கும் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறது சொல்கிறோம்ல, பெட்டர் பண்ணுறது. சேர்ஃபுல்னா ஹாப்பி, ஜென்ட்லினா சாஃப்ட்லி மைல்ட்லி. இந்த டூயினை விட்ருக்காங்க பாருங்கள். த மெட்ராஸ் crocodile பேங்க் இஸ் த ஒன் ஆஃப் த லார்ஜர் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே மிகப்பெரிய ரெப்டைல் ஜூ எங்கே இருக்குன்னா த மெட்ராஸ் crocodile பேங்க்கு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ஷெல்டர் ஆஃப் நேட்டிவ் வைல்ட் லைஃப், செக்யூர் நெஸ்டிங் பீச் ஆஃப் ஆலிவ் ரிட்லே டர்ட்டில்ஸ். லொக்கேட் எங்கே இருக்குன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கோவளம் இன் சென்னையில் இருக்குது. ஓகேவா? இது ரைமிங் வேர்ட்ஸு கொஞ்சம் பார்த்துங்க. க்ளவுஸ், ஜாஸ், பாவ்ஸ், கவுஸ், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஷிப். இது செகண்ட் பார்ட் வீடியோவை நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். கண்டினியூஸாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.